வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். போன வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை போட்டிருந்தோம். அதோட தலையும் இதுவும் எடுத்து வச்சுருந்தேன், நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதே மாதிரி அதோட மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நான் புளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த புளியை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற மசாலா இருக்கும் இல்லைங்க, குழம்பு மசாலா. அந்த மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்கிறீங்களோ அந்த டைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஒரு 4-5 இனுக்கு அதையும் போட்டு கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். போட்டு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதை கலந்து விட்டு அதில் நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஜிலேபி மீன். அந்த மீனோட தலை, உடம்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே கட் பண்ணி அதை ஊற வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற இதில் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறின பிற்பாடு நம்ம அதையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி ஊறி இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு 4-5 ஸ்டைல் இருக்குது. இது ஒரு டைப். இது இனி ஒரு தடவை போடும்போது வேறு மாதிரி போடும்போது அதுவும் நான் போடுறேன். இப்போது பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய், இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்சோன்னியவே நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பல் இடித்து போட்டிருக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு கண்ணாடி பதம் தாண்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவங்கவுங்க காரத்தை பொறுத்து இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 3/4 பதம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர்றதுக்காக நம்ம இதுலேயும் மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறோம், அதுலேயும் மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறோம். அதனால் இதுக்கு அளவாக உப்பையும் மஞ்சப்பொடியும் சேர்த்து அந்த தொக்குக்காக வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு மஞ்சள் போட்டு வதக்கும்போது உங்களுக்கு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். அதுக்காக நம்ம இதில் தனியாக சேர்த்துருக்குறோம். அந்த குழம்புக்கு கலந்து வச்சதுலேயும் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா மூடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் அந்த கலந்து வச்சுருந்த அந்த கலவையை நம்ம அந்த வதக்கி வச்சுருந்ததுக்கு இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ சேர்த்துட்டோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது கரெக்டாக குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். 3/4 வந்த பிற்பாடு நம்ம மீனை சேர்த்தா போதும். இப்போ 3/4 எனக்கு வந்துருச்சு. நான் மீனை சேர்த்துக்கிறேன். எல்லாம் தள்ளி விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு. மீன்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வரும். அதனால் குழம்பு பதத்தை நம்ம எந்த பதம் வேணுமோ அதை விட கொஞ்சம் கெட்டியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே தண்ணி பிரிஞ்சிருக்குது. மீன் உடையாமல் மெல்ல நம்ம இந்த மாதிரி கரண்டி உருண்டை கரண்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பட்டையாக வந்ததில் அழுங்காமல் நம்ம திருப்பிக்கலாம். மீன் உடையாமல் இருக்கணும். அது மாதிரி உடையாமல் அழுங்காமல்
எடுத்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். பெரிய மீனாக போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மீனை பொறுத்து. இப்போ மத்தி இதெல்லாம் நெத்திலியெல்லாம் போட்டோம்னா உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் விட்டுட்டு. இதுக்கு இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.